வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி பங்குனி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக இல்லை, பல ஆண்டுகளாக 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த 2025 பங்குனி மாதத்திலிருந்து தடைகள் விலகி நற்பலன்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். காரணம், 7.5 சனி விலகியாச்சா? இல்லை. 7.5 சனியில் விரயச்சனியை சந்தித்து 2.5 ஆண்டு காலம், ஜென்ம சனியின் பிடியில் சிக்கி தவித்த 2.5 ஆண்டு காலம், இப்பொழுது குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனியாக சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் பலன்களை தருவார். பின்ன எப்படி தான் நற்பலன்கள் நடக்கும்? குரு பகவான் 2 ஆண்டுகளாக 3ஆம் இடத்தில் பல வகையான கஷ்டங்களும், 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தந்திருக்கும். காரணம், 3ஆம் இடம் 4ஆம் இடம் குரு பகவானுக்கு பாதகத்தை தந்தாலும் சனி பகவான் ஜென்ம சனி என்பது மிக கடுமை காட்டுவார், கொடுமைகளை செய்வார். இதனுடன் இணைந்து ராகு கேதுக்கள் மறைமுகமாக எதிரிகளின் தொல்லை, மறைமுகமாக நோய்களின் தொல்லை, மறைமுகமாக கடன்படுவது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பது, மன உளைச்சலுக்கு ஆளாவது, கஷ்டம் தாங்க முடியாமல் கடனாளிகளாக கூட மாறியிருக்கலாம். கடனாக வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்த ஒரு காலம் மாறி நற்பலன்கள் நடக்க போகுது. எல்லா பிரச்சனைகளும் குரு பகவான் மாறினால் முடிஞ்சிடுமா? அப்படி போய் சொல்ல முடியாது. காரணம், குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்யணும். மீதி இருக்கின்ற சனி பகவான் இன்னும் விலகலை, ராகு கேதுக்கள் இன்னும் விலகலை. அப்படி இருக்கும்போது குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரும்போது ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் சொல்லிடணும். ஆஹா ஓஹோ, பணம் பல வகையில் வரப்போதுன்னு சொல்ல முடியாது. அமைதியும் பொறுமையும் கடின உழைப்பையும் கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பான நினைவுகளையும் கசப்பான பல வகையான பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் அருகில் வந்தாச்சுன்னு சொல்லலாம். பெருசாக நன்மை இல்லை, இருந்தாலும் உங்களாலேயும் வாழ முடியும், வாழ்ந்து சாதித்து காட்ட முடியும் என்கின்ற அளவுக்குத்தான் இருக்கும். இன்னும் இருக்குது, பெரிய பெரிய வெற்றியெல்லாம் இருக்குது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. குரு பகவான் மட்டும்தான் மாறி நற்பலன்களை செய்ய போகிறார். சரி, பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2.25 நாட்களில் ஏற்கனவே கிரகங்கள் சரியில்லை, மன போராட்டமும் நிம்மதி இல்லாத தன்மையும் ஆதரவற்ற நிலையிலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் பிரச்சனைகள் என்பது வீணான பிரச்சனைகள் வீடு தேடி வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதினால் பொறுமை, நிதானம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:31 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது
சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரத்தை தொடங்கக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை கட்டாயமாக தவிர்க்கணும், வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லணும், திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் தவிர்ப்பது உத்தமம். இதை செய்து வந்தால் 2.25 நாட்கள் முடிந்த பிறகு இயல்பாக உங்களுடைய செயல்களை செய்து கொண்டு வரலாம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:41 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவது. ஜென்ம ராசியிலிருந்து விலகுவதே இதுவரைக்கும் உங்களை மன அழுத்தம், மனக்குழப்பம், தீராத தொல்லைகள், தீராத மன கஷ்டங்களை கொடுத்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் விலகக்கூடிய காலம் இது. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஜென்ம ராசியிலிருந்து தான் விலகிறாரு, 7.5 சனியிலிருந்து விலகலை. மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு எதையாவது சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. அது உங்கள் தசா நல்லா இருந்தால் பெருசாக பாதிக்காது. தசா சரியில்லாதவங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் பொறுமை, நிதானம், அமைதி உங்கள்கிட்ட இருக்கணும், இருந்தால் நல்லது. ஜென்ம ராசியிலிருந்து விலகக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். உங்களாலேயும் வாழ முடியும் என்பதற்குண்டான வழியை காட்டுவார். 2ஆம் ராசியில் ராகு பகவான் இன்னும் சில நாட்களில் மாற்றம் பெற்று ஜென்ம ராசியில் வருவார். பொறுமையாக இருங்க. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது இம்மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சற்று உயர்வை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம், குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையலாம். உங்களை விட்டு விலகியவர்களும் உங்களை தேடி வந்து உதவிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள், அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அடுத்தது புதன் நீசம் பெற்று இருக்கிறார். பேசும் வார்த்தையில் நிதானம் தேவை. ஏன்னா புதன் என்றது கேட்டீங்களாங்க எப்பவுமே வாக்குஸ்தான அதிபதி. அவர் நீசம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதையாவது பேச போய் மற்றவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா கோபமாக வராது. கும்பராசியான உங்களுக்கு கூட கோபம் வந்து ஏதாவது 4 வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எவ்வளவோ தாங்கிட்டீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பார். 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் தான் புதனுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். 2இல் சூரிய பகவான் இருக்கும்போது கொடுக்கின்ற வாக்கு, பேசுகின்ற வார்த்தை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற ஸ்தானம் தான். ஆனால் மே மாதம் 11ஆம் தேதி மாற்றம் பெற்று 5ஆம் இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவே நல்லது செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு உடல் நல்ல நிலையில் மாறத்துக்கு ஆரம்பிக்கும். நீங்களும் இயல்பான வாழ்க்கையை செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவது இந்த வருஷம் பார்த்தீங்களானாக்கா ஒரு 5 மாதம் மட்டும்தான் 5ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அதிசாரம் பெற்று 6ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அதனால் பெரிய நன்மைகள் சொல்ல முடியாது, நன்மைகள் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பொறுமையாக இருங்க. காலமும் கடவுளும் உங்களுக்கு உண்டான வழியை காட்டுவாங்க. அடுத்தது செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது நன்மைகள் என்பது, நற்பலன்கள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்திலிருந்து அதிவேகமாக நடக்க ஆரம்பிக்கும். கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் சிறு காயங்கள், சிறு விபத்துக்கள், உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுவது, அது மட்டும் இல்லாமல் பண விரயம் என்பது, திருடு போவது, ஏமாற்றத்தை சந்திப்பது, மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவது, அது உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். இவர்களால் கஷ்டங்களை அனுபவித்து வந்த 1.5 வருஷத்திலிருந்து இனிமேல் நன்மைகளை செய்ய போய் அந்த நன்மைகள் செய்தால் அதனால் வரக்கூடிய தீமை பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்பாக தான் கேது பகவான் இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். இதனுடன் உபகிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். இதனுடன் தசாவ நல்ல நிலையில் இருந்தால்
ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி இருக்கும். ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் ராகு அமருவது வீணான குழப்பத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் நீங்கள் நன்மை செய்கிறீங்க இல்லையா, அந்த நன்மை அனுபவிச்சவங்க உங்கள் மேலே குறையும் குற்றமும் சொல்லுவாங்க, மனம் கஷ்டப்படும். அது குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாற்றம் பெற்று அமர்றார் இல்லையா, அது வரைக்கும் தொல்லை இருக்காது. அதுக்கப்புறம் தான் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்கள் என்பது உழைப்பும் அதற்குண்டான ஊதியமும் குருவால் கிடைக்கும். தசா நல்லா இருந்தால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கட்டாயம் கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.